வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தொகுதி தலைவராக விஜயராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து விஜயராஜ் கூறும்பொழுது, மாண்புமிகு பாரத பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் ஆசியுடன் தலைவர் ஜே.பி. நட்டா ஒப்புதலோடு புதுவை பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி, பாஜக எம்எல்ஏக்கள் அண்ணன் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் பரிந்துரையின் பேரில் நெல்லித்தோப்பு தொகுதியில் பாஜக தலைவராக பொறுப்பு கொடுத்தமைக்காக கோடான கோடி நன்றி 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 என்று கூறினார். முன்னதாக நெல்லித்தோப்பு சட்டமன்ற அலுவலகத்திலிருந்து பாஜக தலைமை அலுவலகம் வரை நெல்லித்தோப்பு பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் மேலத்தாளத்துடன் ஊர்வலமாக சென்று பாஜக அலுவலகத்தில் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவராக பதவியேற்பு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தொழிலதிபரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் விஜயராஜ் பணி சிறக்க வாழ்த்து கூறினார். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து கூறினார்கள். பாஜக நிர்வாகிகள் மோகன்குமார், மௌலிதேவன், அகிலன், ரவிச்சந்திரன், வெற்றி செல்வம் மற்றும் நெல்லித்தோப்பு நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இந்த பதவியேற்பு விழாவில் 600க்கும் மேற்பட்டவர்கள் பாஜக தலைமை அலுவலகத்தில் கூடி நின்று வாழ்த்து தெரிவித்தது பாஜக நிர்வாகிகள் மத்தியில் ஆச்சரியத்தை உருவாக்கியது. சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமார் பணியானது பாஜக கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல உதவுகின்றது. பாகூர் கஸ்தூரிபாய் காந்தி பெண்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் பாரதி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வை சந்திக்க உள்ளதால் அவர்களுக்கு மாலையில் சிறப்பு வகுப்பு பள்ளியில் நடைபெறுகின்றது. நமது மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வு செல்லும் மாணவர்களுக்கு பயிலும் பொழுது சோர்வடையாமல் இருக்க அவர்களுக்கு சிற்றுண்டி, அதாவது தினமும் டீ மற்றும் ஸ்நாக்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு 17ஆம் தேதி முதல் அவர்கள் தேர்வு செல்லும் வரை தினம்தோறும் மாலையில் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து நேற்று 2 அரசு பள்ளிகளிலும் உள்ள மாணவர்களுக்கு சிற்றுண்டியை ரீகன் ஜான்குமார் அவர்களால் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி நீதிமன்றம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து பாஜக சார்பில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து திராவிட கழகம் மற்றும் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் மீனவர் அமைப்பினர் சிங்காரவேலரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் காவல்துறை அதிகாரிகள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி சிறுமி பாலியல் பாதிப்பு தொடர்பான வழக்கில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், ஒரு சில அரசியல் கட்சிகள் அரசியல் சுய லாபத்துக்காக உள்நோக்கத்துடன் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்கிறார்கள் என தெரிவித்தவர், காவல்துறை மெத்தனமாகவோ அலட்சியமாகவோ இல்லை. பாலியல் பாதிப்பு தொடர்பாக குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை நடந்துள்ளது. நீதிமன்றத்தில் மூலம்தான் தீர்வு காண முடியும். அப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர் தேர்வு எழுத மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவையா என்ற சூழலை ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம். இதுபோன்ற பாலியல் புகார்களை மாணவிகள் தெரிவிக்க அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் காவல்துறை சார்பில் புகார் பெட்டிகள் வைக்க ஏற்பாடு செய்யப்படும். அப்படி புகார் மனு செலுத்தினால் உடன் நடவடிக்கை எடுக்க ஆலோசித்துள்ளோம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சியிலும் பல குற்றங்கள் நடந்துள்ளதாகவும், தன்னையும் பேரவைத் தலைவர், முதலமைச்சர் ஆகியோரை பள்ளி விவகாரத்தில் சம்பந்தப்படுத்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் சொல்வதை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சொல்கின்றார், தன் குடும்பத்தில் உள்ளோரை அரசியலாக்கி பேசுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், அடிப்படை ஆதாரமில்லாமல் அவதூறு பரப்புவதை நாராயணசாமி நிறுத்தாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என கூறியவர், புதுச்சேரியில் ரவுடிகளை கட்டுப்படுத்த ஏற்கனவே ஆபரேஷன் திருசூல் மூலம் குற்ற செயலில் ஈடுபடுவோரை வீடுகளுக்கு நேரடியாக சென்று விசாரிக்கின்றோம். விரைவில் ஆபரேஷன் வெயிட் என புதிய திட்டத்தை காவல்துறை தொடங்குகின்றது.
ஒவ்வொரு காவல் சரகத்தில் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடும் முதல் 10 குற்றவாளிகளை தொடர்ந்து கண்காணிக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை பிரத்யேகமாக நியமிக்க உள்ளோம். ஊர்காவல் படையை சேர்ந்த 500 பேர், போலீசார் 37 பேர் பயிற்சி முடித்து இம்மாத இறுதிக்குள் பணி அமர்த்தப்படுவார்கள். இரவு ரோந்து பணியை தீவிரப்படுத்தப்படும். இரவு ரோந்து செல்லும் காவல்துறை அதிகாரிகள் விவரம் தினமும் வெளியிடப்படும். இரவு 11 மணி வரை மட்டும் சிறு கடைகள், சாலையோர உணவகங்கள் திறந்திருக்க காவல்துறை கட்டுப்பாடு விதித்த நிலையில் இரவு 12 மணி வரை சாலையோர உணவகங்கள், சிறு கடைகளை திறக்க அனுமதிக்கப்படுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் யங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் நடத்தும் 3ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி இன்று உப்பளம் ஆச்சாரியா பள்ளி அருகில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை, கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கி உற்சாகப்படுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் ரமேஷ், அரியங்குப்பம் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 400க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் மற்றும் ரெஸ்ட்ரோ பார்கள் உள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் 8 புதிய மதுபான உற்பத்தி தொழிற்சாலைகள் திறக்க அமைச்சரவையில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய மதுபான தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டால் கோடிக்கணக்கான லிட்டர் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படும். இதனால் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாவார்கள் என்பதால் புதிய மதுபான தொழிற்சாலைகள் மற்றும் கடைகளுக்கு அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள கலால்துறை அலுவலகம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் ஆலோசனைப்படி மார்ச் 1ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரி முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கொண்டாட வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. இதனையடுத்து மங்கலம் தொகுதிக்குட்பட்ட திமுக கிளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் மாநில செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் தலைமையில் அவரது இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கழக கிளை நிர்வாகிகள் சார்பில் அவரவர் பகுதியில் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள், விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், பொதுமக்களுக்கு அன்னதானம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்றும் அன்றைய தினத்தில் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கழக கிளை நிர்வாகிகள் அனைவரது இல்லத்தில் கட்சிக்கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வழிகாட்டி தலைவர்களில் ஒருவரான சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் சாலையில் நீதிமன்றம் அருகில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் அவர்கள் தலைமையில் சேர்மன் R.L. வெங்கட்ராமன் அவர்கள் முன்னிலையில் மாலை அணிவித்து பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கழகத்தின் மாநில செயலாளர் மோகனசுந்தரம், ரவிக்குமார், பரந்தாமன், துணை செயலாளர்கள் G.D. இளங்கோவன், ராதாகிருஷ்ணன், களியபெருமாள், முருகன், உதவி செயலாளர் ஆண்டாள், கிழக்கு மாவட்ட தலைவர் சந்திரன், முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், தொகுதி பொறுப்பாளர்கள் காலப்பட்டுக்குமார், லாஸ்பேட்டை மகேந்திரன், ராஜ்வான் சுப்பராயலு, நெல்லித்தோப்பு தில்லி பாபு, ரகோத்தமன், முருகையன், கவிதா, காலப்பட்டு சிவகுமார் மற்றும் கழகத்தின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், அணி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் துப்பாக்கிச் சூட்டில் காயப்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் இன்று 8வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு நிலையில் நேற்று காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசு கல்விக்கு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கடை அடைப்பு போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இன்று மீனவர்களின் கடை அடைப்பு போராட்டத்தின் காரணமாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடை அடைப்பு போராட்டத்திற்கு வர்த்தக சங்கத்தின் மீது மற்றும் பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை தங்களது ஆதார் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தங்களது போராட்டம் தீவிரமடையும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால்
காரைக்காலில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவின் 202ஆம் ஆண்டு கந்தூரி விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவின் 202ஆம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்றிரவு 11 மணிக்கு புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து இன்று அதிகாலை தர்காவை வந்தடைந்தது. இந்த சந்தனக்கூடு ஊர்வலத்தில் கண்ணாடி பல்லக்கு, சாம்பிராணி சட்டி பல்லக்கு மற்றும் பல அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வந்தன. இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மஸ்தான் சாஹிப் வலியுல்லா அவர்கள் ரவுலா ஷொரீபில் சந்தனம் பூசும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. சந்தனக்கூடு நிகழ்ச்சியில் நாகை, திருவாரூர் மற்றும் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மற்றும் அனைத்து மத மக்களும் கலந்து கொண்டார்கள். மேலும் சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட தானாம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயிலும் 6 வயது சிறுமியிடம் அதே பள்ளி ஆசிரியர் மணிகண்டன் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அரசு பள்ளி மாணவியிடம் வேன் ஓட்டுநர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நயினார் மண்டபத்தை சேர்ந்தவர் சுபாஷ் சந்திர போஸ். வேன் ஓட்டுநரான இவர் தினமும் பள்ளி மாணவ மாணவிகளை வீட்டிலிருந்து பள்ளிக்கும் பள்ளியிலிருந்து வீட்டுக்கும் அழைத்து வரும் பணி செய்து வந்தார். இந்நிலையில் சுபாஷ் சந்திர போஸ் வேனில் பயணித்த அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வரும் 15 வயது மாணவி ஒருவரை காதலித்து வந்ததாக தெரிகின்றது. இதனிடையே சுபாஷ் சந்திர போஸ் அந்த மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு பின்னர் வீட்டில் இறக்கிவிட்டதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து மாணவி பள்ளிக்கு செல்ல மறுத்துள்ளார். பெற்றோர் மாணவியிடம் விசாரித்த நிலையில் நடந்தவற்றை கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இச்சம்பவம் குறித்து கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் கோரிமேடு காவல் நிலைய போலீசார் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட வேன் ஓட்டுநரான நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மூளை சாவடைந்து உறவினர்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்தால் உடனடியாக அந்த மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் உள்ள கலெக்டருக்கும் ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் மண்டல நிர்வாகிகளுக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும். அவர்கள் உடனடியாக புதுச்சேரி அரசின் சார்பில் உறுப்பு தானம் செய்தவரது உடலுக்கு மரியாதை செலுத்துவர். ஒருவேளை அரசு சார்பில் பிரதிநிதியாக கலெக்டர் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அடுத்த நிலையில் உள்ள சப் கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடல் உறுப்பு தானம் செய்தவருக்கு அவரது வீட்டில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவார். இதற்கான ஏற்பாடுகளை செய்தி விளம்பரத்துறை செய்ய வேண்டும். மூளைசாவு அடைந்து உடல் உறுப்பு செய்தவரின் புகைப்படத்துடன் அவர்களது தியாகத்தை மக்களின் பார்வைக்கு செய்தி விளம்பரத்துறை வாயிலாக வெளியிட வேண்டும். உடல் உறுப்பு தானம் செய்தவர் பிற மாநிலங்களை சேர்ந்தவராக இருந்தால் அந்த மாவட்ட கலெக்டருக்கும் நோடல் அதிகாரிக்கும் தகவல் தெரிவித்து இறுதி மரியாதை செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறுதி அஞ்சலி மட்டுமின்றி சுதந்திர தினம் உள்ளிட்ட முக்கிய அரசு விழாக்களிலும் உடல் தானம் செய்தவர்களின் குடும்பங்களை கௌரவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.